கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் ஏழை மாணவர்களுக்கு 25% இடங்களை இலவசமாக வழங்க முடியாது என்று தனியார் பள்ளிகள் தெரிவித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இலவச இடங்களுக்கான நிதியை தமிழ்நாடு அரசு வழங்கும் வரை இந்த நிலை தொடரும் என்று பள்ளிகள் தெரிவித்துள்ளதற்கு கல்வியாளர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் அனைத்து தனியார் பள்ளிகளும் மொத்த இடங்களில் 25% ஏழை மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற சட்டம் 5 ஆண்டுகளுக்கு முன் நடைமுறைக்கு வந்தது. இலவச இடங்களுக்கு மாநில அரசு வழங்க வேண்டிய நிதியை வழங்காமல் வரும் கல்வியாண்டில் 25% இடங்களை ஏழை மாணவர்களுக்கு ஒதுக்க முடியாது என்று தனியார் பள்ளிகள் போர்க்கொடி தூக்கியுள்ளன. இந்த நிலையில் இலவச இடங்களை ஒதுக்காத பள்ளிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய இருப்பதாக தமிழக அரசு எச்சரித்துள்ளது. ஆதரவற்ற குழந்தைகளுடைய நலன் முக்கியம். அதனால் இந்த சட்டம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதால் உச்சநீதிமன்ற தீர்ப்பும் உறுதி செய்யப்பட்டுள்ளதால் மாணவருடைய நலன் கருதி தனியார் பள்ளிகள் அனைத்தும் கட்டாயமாக குழந்தைகளை பள்ளியில் சேர்க்க வேண்டும். அந்த சேர்க்கையை மறுத்தால் அந்த பள்ளியினுடைய உரிமத்தை ரத்து செய்வதற்கு சட்டத்திலே இடம் உண்டு. அதற்கு சம்பந்தப்பட்ட பள்ளி கல்வியினுடைய மாவட்ட கல்வி முதன்மை அலுவலருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மாநில அரசு நிதியை அளிக்கவில்லை என்றாலும் இலவச இடங்களை ஒதுக்க வேண்டியது தனியார் பள்ளிகளின் கடமை என்று கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கல்வி உரிமை சட்டத்தின்படி இலவச இடங்களை வழங்காத தனியார் பள்ளிகள் தமிழக அரசு மீது பழி சுமத்துவதாகவும் அவர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். தனியார் பள்ளிகள் செய்த தவறுகளை மறைப்பதற்காக தமிழ்நாடு அரசு குற்றவாளி குண்டலை ஏற்றியிருக்காங்க. எனவே தமிழ்நாடு அரசு பெற்றோர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கணும் தனியார் பள்ளிகள் செய்வது சரியா தப்பான். ரெண்டாவது, இந்த சட்டத்தின்படி சேர்க்கப்பட்ட ஒரு மாணவனுக்கு சீருடையிலிருந்து பாடநூலிலிருந்து குறிப்பேட்டிலிருந்து எல்லா கற்றல் உபகரணங்களுமே கட்டணம் இல்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கணும். இதை தனியார் பள்ளிகள் செய்யலைன்னா அது விதியை மீறிய செயல். விதியை மீறிய பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். தனியார் பள்ளிகளின் நியாயமான கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்கும் என்றும் ஏழை மாணவர்களின் நலன் கருதி இலவச இடங்களை வழங்குவதில் காலம் தாழ்த்தக்கூடாது என்றும் தனியார் பள்ளிகளுக்கு கல்வியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்துடன் ரத்னவேல்.